ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலூன் மாலி ஃபைஸ் அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது நம்ம ஒரு லாங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது நீங்களே வீடியோ கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சைஸ் வளர்ந்ததுனால இப்போ ஆல்ரெடி சண்டை போட ஆரம்பிச்சு அங்கே பாருங்களேன், ஸ்வாட் ஃபைட் மாதிரியே இருக்குது இது பார்க்குறதுக்கு. நான் எந்த ஒரு மீனிங்லேயே சொல்ல ஜென்ரலாக சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து பலூன் மாலின்றதுனால வயிறு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சைஸ் சொல்கிறேன், பலூன் மாலி சைஸுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெல்லி வந்து டவுன் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுவும் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. இதுங்க கூட நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து இது எடுக்கணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இதுங்களோட அதை அடிச்சிக்கலாம், அது ஒன்றோட ஒன்றா பழகிடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம குட்டியிலேருந்து வளர்த்துட்டு இருந்தோம்னா அது ஒன்றோட ஒன்று அடிச்சிக்காமல் அதுங்க கூட வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரே ஒரு பீட்டா மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. ஸோ அந்த பீட்டா வந்து நான் அப்படியே ட்ராக்லேயே விட்டுட்டேன். ஸோ ஓரளவுக்கு அதுவும் நல்லா சைஸ் வளர்ந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இதை பிரிச்சிடணும். ஸோ அப்படியே வந்து விட முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த டேங்க்கும் இதுங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் டேங்க்கையும் மாற்றுவேன். ஸோ வந்து நம்மக்கிட்ட செகண்ட் பேர் ஆஃப் குட்டிங்களும் இருக்குது ஃபைஸு. ஸோ ஒன்றா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுங்களுக்குள்ளேயே நான் ப்ரீட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது பேரண்ட் ஜீன் அளவுக்கு குவாலிட்டியாக வரலை. ஸோ வந்து லைன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் கூட எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு நார்மலாக ப்ளைனாக இருக்குது. ஒருவேளை வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்துட்டு அப்புறம் தான் அந்த கலர்லாம் வருமானு கூட தெரியல. பட் ஆனால் கலர் ஃபேட் ஆகலாம் ஆகலை. நார்மலாக வந்து கலர் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குட்டிங்கெலாம் பாருங்களேன், சில குட்டிங்க வந்து நல்லா டார்க்காகவே இருக்குது. இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டீப் கலர் தெரியுது, டீப் ஆரஞ்ச் சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றோடு ஒன்று ஒரே மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மவுண்டட் டெயில் வந்து பலூன் மாலியாக இருக்குது. சிலது வந்து பிளைனாக இருக்குது. அதே மாதிரி இதில் எது மேல் அண்ட் ஃபீமேல்ன்றது எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியல. இது ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் இது மேலாக தான் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட மெயில் இருந்தால் மட்டும்தான் இதுங்களை வந்து ப்ரீட் எடுக்கவே முடியும். இல்லைனா வேறு மேலை வாங்கி போட்டு ப்ரீட் எடுத்தோம்னா இந்த குவாலிட்டியில் அது வராது. அந்த மேல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் மாறும். ஸோ அதனால் இதுங்களே மேல் இருந்தால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக சூப்பராக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணோம், இதில் பிளாட்டி குட்டிங்களும் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பலூன் மாலியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவோம். சில பலூன் மாலி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. ஸோ நல்லாவே ஆக்டிவாக இருந்தால் நல்லா ஹெல்த்தாக இருக்குன்னு அர்த்தம். இது வயிறு பாருங்களேன், ஓரளவுக்கு நல்ல சைஸ்டாக வளர்ந்துருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் பலூன் மாலின்னு நான் சொல்வேன். சூப்பரான ஒரு சைஸு, நல்ல ஒரு இந்த டம்மி இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போவே வந்து ப்ரெக்னென்ட் ஹவுஸ் இதுங்க ஸ்டார்ட் ஆகிடும். இதுங்க பலூன் மாலியோடைய இதுவே அதான், டக்கு 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 டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை ப்ராப்பராக நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளர்த்தோன்னா சூப்பரான வந்து ஃப்ரைஸ் அதுக்கிட்டேருந்து எடுத்துட முடியும். ஸோ நிறைய வந்து ஜீனில் இன்ப்ரீட் பண்ணி நம்மளால் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்களேன், மாட்டவே மாட்டேங்குது வலையில். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு பலூன் மாலின்னு நான் சொல்வேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 ஃபீமேல் இருக்குது, அது நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. மேலுக்கு இந்த அளவுக்கு வயிறு இவ்வளோ டவுன் இறங்காது, ஒரு மாதிரி நீட்டாக வளரும் மேலு. ஸோ அது இதுவே நீங்கள் ப்ரீட் பண்ண உங்களுக்கு பழகிடும் இந்த மாதிரி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த பிளாட்டி குட்டியை பாருங்களேன், இதுதான் பலூன் மாலியோட சின்னதாக இருந்தாலும் அது வயிறு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதனா டிசீஸ் வந்திருக்கா, இல்லை நார்மலாக இந்த ஃப்ரை இப்படி வளர போதா, இல்லை பலூன் மாலி மாதிரி இருக்க போதான்றதும் தெரியல. பட் ஆனால் இந்த பிளாட்டியை நான் தனியாக வாங்கி தான் ப்ரீடிங் எடுத்தேன். அதில் வந்து ஒரு 4-5 ஃப்ரைஸ் மட்டும் தான் இப்போ உயிரோடு இருக்குது. இந்த பீட்டாவை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு பீட்டாவை நம்மளால் இந்த அளவுக்கு சைஸ்க்கு வளர்க்க முடியுதுன்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் குட்டி, அதாவது எக்லேருந்து ஹேட்ச் ஆன பீட்டா தான் இது. இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன். ஸோ என்ன ஸ்பீடில் ஓடுறான் பாருங்கள். இதில் ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு பீட்டாவே நம்மளால் இந்த அளவுக்கு வளர்க்க முடியுதுன்னா அப்போ எல்லா ஃப்ரைஸுமே நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இதை என்ன ப்ரொசீஜர் வழியாக நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம சேனலில் அப்கமிங் பீட்டா ப்ரீடிங் வீடியோ வரப்போகுது. ஸோ அதையும் நம்ம அந்த மாதிரி க்ரோ பண்ணி கொண்டு வர போகிறோம். நல்ல ஒரு ஜீனே சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், இது நல்ல டீப் டார்க் ரெட்டாக வருது. அவன் பேரண்ட் ஜீனு இதுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி அந்த பலூன் மாலி ஃப்ரைஸும் வந்துடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது பேரண்ட் வீடியோ வந்து நம்மக்கிட்ட இப்போ இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எதோடைய ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் ஒரு பர்ஃபெக்ட் டேங்க் செட்டப்பும் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வரும். இது இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் வச்சுக்கலாமே, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஃப்ரைஸு. ஸோ இதுங்களும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல சைஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃப்ரைஸ் வந்து கிட்ட இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 4-5 ஃப்ரைஸ் தான் செத்து இருக்குது. கிட்டத்தட்ட 30 குட்டிங்க வந்து உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு க்ரோத். இது ஜென்ரல் நார்மல் பலூன் மாலி, ஒரு மாதிரி பேக் மிக்ஸ்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கலர் பேட்டர்ன்லாம் மிக்ஸ்டே தான் இருந்தது. ஏன்னா அங்கேருந்து ப்ரீடிங் எடுத்துகிட்டு வரும்போதே குட்டிங்களை லே பண்ணிடுச்சு. ஸோ அந்த தொட்டியில் எத்தனை மேல் வந்து என்ன பண்ணியிருக்கோன்றது தெரியல. ஸோ எல்லாமே மிக்ஸ்டு வெரைட்டியாக தான் இந்த ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் ஒன்றா வளர்க்கும் போது இதுங்களுக்கும் உள்ள மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் தனித்தனியாக வச்சு வளர்த்துட்ருக்கேன். ரெண்டாவது இது ரொம்ப குட்டி சைஸு, அதனால் ஒரு ஓரமாகவே இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல இது தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ எப்படியா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே தண்ணி மாற்றணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக சைஸ் வைஸ் பிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேனலில் வரதான் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.